அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள ஒரு வகை கீரை எடுத்து தான் அந்த கீரையில் பக்கோடா பண்ண போகிறேன். அந்த கீரை தான் இப்போ ஆஞ்சிட்ருக்கேன். இதுக்கு ப்ரெஷர் கீரைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது நம்ம ரத்த அழுத்த நோய், அதாவது ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த கீரையை சாப்பிட்டா கொஞ்சம் கட்டுப்படுத்தும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் நிறைய இந்த கீரை நிற்குது. அதில் நிறைய பறித்து அதில் தான் பக்கோடா செய்ய போகிறேன். சுகருக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சுகர்காரங்களும் இந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீரையை நம்ம சமையலுக்கு படுத்தி கீரையாகவும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் வித்தியாசமாக இதில் பக்கோடா செய்ய போகிறேன். அது ஓரளவு பறிச்சிட்டு வந்தேன். அதிலேருந்து பறித்து நல்லா பொடிசாக இப்போ நல்லா கழுவினேன். நல்லா 2-3 தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியை உலர்த்தி எடுத்துட்டு இப்போ ஒவ்வொரு இலையாக ஆஞ்சி அதை பொடிசாக கட் பண்ணுறேன். ஓரளவு நமக்கு தேவையான அளவு அந்த இலையை ஆஞ்சி ஒன்றா ஆஞ்சி நல்ல இலை பெரிய இலையாக இருக்கும். அந்த இலை நல்லா ஒன்றா ஆஞ்சி எடுத்து அதை சேர்த்து வச்சு பொடிசா, ரொம்ப பொடிசாக கட் பண்ணாலும் பொடிசாகிடும். கொஞ்சம் ஓரளவு மீடியமாக அந்த இலையை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த கீரைக்கு தேவையானது 2 பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி, ஒரு 5-6 பச்சை மிளகா அதையும் பொடிசாக கட் பண்ணணும். ஒரு பூண்டு, ஒரு பல் பூண்டுன்னா ஒரு 5-6 பூண்டு இருக்கும், அதை பொடிசாக கட் பண்ணி போடணும். சின்ன சீரகம் அதை நல்லா நச்சு போடுறேன். நல்லா கசக்கி போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்குங்க. சும்மா போடுறதோட இப்படி கசக்கி போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். ரெண்டு பல்லாரி வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா போடணும். அதுபோல் பூண்டையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதில் போடணும். கொஞ்சம் இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி தோல் நீக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா கட்ட வச்சு சீவி நல்லா இலக்கு போல் பொடிசாக சீவி அதில் வெங்காயத்தில் போடுறேன். நல்லா இருக்குங்க இந்த பக்கோடா. ப்ரெஷர் கீரை பக்கோடா கடலை மாவில் பண்ணோம்னா நல்லா சூப்பராக நல்லா செமையாக இருக்கும். நீங்களும் அது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு இதுக்கு தேவையான அளவு கடலை மாவு ஒரு 250 கிராம். நம்ம போண்டா பச்சை மாவும் யூஸ் பண்ணலாம், கடலை மாவும் யூஸ் பண்ணலாம். கடலை மாவு யூஸ் பண்ணால் வத்தல் பொடி எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணணும். இது கடலை மாவு போட்டோன்னா எல்லாம் இது ஆட் பண்ணோம். இது பச்சை மாவு போட்டோன்னா, போண்டா பச்சை மாவு போட்டோன்னா அதெல்லாம் போட வேண்டியதில்லை. கடலை மாவு எடுத்திருக்கேன் 250 கிராம். அது சின்ன சீரகெல்லாம் போட்டிருக்கேன். காயப்பொடி எல்லாம் போட்டிருக்கேன். காயப்பொடி இன்னும் வாயு பிடிக்காது கடலை மாவு சேர்றதுனால. கீரைலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் பல்லாரி வெங்காயம் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணணும். ரொம்பவும் பொடிசாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இல்லாமல் நடுத்தர மீடியமாக கட் பண்ணணும். பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு அதை நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்ல இது நல்ல யார் வந்தாலும் கெஸ்ட்டு யார் வந்தாலும் உடனடியாக செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் அந்த கீரை நம்ம ஒரு தண்டு வச்சாலும் நல்லா நிறைய படர்ந்து வராங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு அந்த கீரை. இங்கே ப்ரெஷர் கீரைன்னு நாங்கள் சொல்லுவோம். எல்லா இதுக்கும் நல்லது. நல்ல கீரையாக பொரித்து சாப்பிட்லாம் மதிய உணவுக்கு. இது காலையிலையும் பக்கோடா போட்டு சாப்பிட்லாம். காப்பிக்கு டீ காஃபி வச்சு இந்த ப்ரெஷர் கீரை பக்கோடா செஞ்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, வந்திருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரிய ஆட்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளும் விரும்பி சாப்பிடுவோம். இஞ்சியை நல்லா பொடிசாக தோல் நீக்கி கழுவி பொடிசாக கட் பண்ணியாச்சு. இந்த பாத்திரம் பிடிக்கல,
சும்மா நரைச்சி வச்சாச்சு. நான் இதில் பிடிக்கும் இப்போ செஞ்சிடலான்னு பார்த்தேன். பிறகு ஒரு கடாயில் தான் போட்டு இப்போ செய்கிறேன். தேவையான அளவு உப்புலாம் போட்டு எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், கடாயை தான் எடுத்து நல்லா போட்டு பசைய போகிறேன். தண்ணி ஊற்றி பசுறதுக்கு கம்ஃபர்டபுளாக கிடையாது. சிறிது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்பையும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இப்போ செய்யணும். ஏன்னா வெங்காயத்தில் ஈரப்பசம் உண்டு, அந்த கீரையிலையும் ஈரப்பசம் உண்டு. சிறிது கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படி பசையணும். பக்கடை பதத்துக்கு கொண்டு வரணும். ரொம்ப தண்ணி ஆயிட்டுனா நல்லா இருக்காது. அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம பக்கடை போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் காயட்டும். காஞ்ச பிறகு கொஞ்சம் பிசுறாக உருண்டையாக தட்டாமல் கொஞ்சம் பக்கடா பதத்துக்கு போட்டு நம்ம பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நானும் எப்படி இருக்கும்னு நினச்சேன். நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்து, நல்லா மொறுன்ட்டு நம்ம டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்களா எப்படி ஆகுது பாருங்கள். ஒன்று எடுத்து அடுப்பு பக்கத்தில் அடுப்பங்கிற நாச்சி வச்சாச்சு. மீதி நம்ம சாப்பிட்றதுக்கு வச்சுட்டு எடுத்தாச்சு. நல்ல சுவையான கீரை பக்கோடா, அருமை, சூப்பர். நீங்களும் இதே மெத்தடில் இது காலையிலையும் டிஃபனுக்கு சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் போட்டு சாப்பிட்லாம். எந்த கெஸ்ட்டு வந்தாலும் டக்குன்ட்டு இது கீரை பறித்து கட் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு கடலை மாவு வீட்டில் நம்ம இப்படியும் ஸ்டாக் இருக்கும் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோன்னே வந்துட்டு விருந்தாக்கள் கூட ஆஹா சூப்பர் எக்ஸலன்ட்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஹாய் அன்பு நெஞ்சங்களே, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ ஈஷா விலாக்ஸு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல வந்துட்டு இந்த கீரை பக்கோடா எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்களேன். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டும் சரி ஒரு கமெண்ட் பண்ணுங்கப்பா எல்லோரும். வீடியோ நல்லா ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பாருங்கள். விளம்பரம் வந்தாலும் அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு வீடியோவை பாருங்கள். நல்ல பூண்டு வாசம், இஞ்சி வாசம், ஜீரக வாசம் எல்லாம் சேர்ந்து செம்மையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வணக்கம்.